இன்னைக்கு நம்ம பூண்டு ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பூண்டு ரசம் பண்ண தேவையான பொருட்கள்: பூண்டு, தக்காளி, வரமிளகா, மிளகு, சீரகம், புளித்தண்ணி, பருப்பு தண்ணி, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ அதை எப்படி பண்றது பார்க்கலாம். இப்போ அரைச்சிக்கலாம். முதல்ல புளி தண்ணி, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், தக்காளி, வரமிளகா, மிளகு, சீரகம், பூண்டு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்க போறோம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ கொதிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு தேவை உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டுடலாம். இப்போ கொதிக்குது. கொதிக்கும் போது இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி, அடுத்து இதுக்கு தேவையான உப்பு. இப்போ இதுல பருப்பு தண்ணி ஊத்திடலாம். இப்போ பார்க்க நல்லா இருக்கு. கொத்தமல்லி தழையை தூவிடலாம். கருவேப்பிலை, நம்மளுக்கு பூண்டு ரசம் ரெடி. நீங்க இன்னும் பருப்பு ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலன்னா இங்கே தொடுங்க.